விஜயோட தாக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியில புகுந்து இருக்குதான். ஆனா விஜயும் அப்படி நாம லேசுப்பட்டவரா எடுத்துக்க முடியாது. இதே போலதான் எம்ஜிஆரும் வந்தாரு. அவரையும் இப்படிதான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இப்போ அந்த நிலை மாறி இருக்கு. இப்ப பலரும் யோசிக்கிறாங்க. ரசிகர்ன்றதை தாண்டி ஓட்டு போறதை யோசிக்கிறாங்க. இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது. ஆனாலும் அது வந்து குறைந்த அளவே தான் இருக்கு. பட் பெரும்பாலும் வந்து அந்த கொள்கை அதெல்லாம் தேவையில்ல. விஜய் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. சோ அப்படி அப்படிதான் நான் எவ்வளவு பாக்குறேன். எவ்வளவு ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்க? வந்து எனக்கு எப்படி எக்ஸாக்டா சொல்ல தெரியல. ஆனா சீமானுக்கு அடுத்த நிலையில வர வாய்ப்பு அப்படின்ற போலதான் எனக்கு தோணுது. ஒரு அடுத்த நாலாவது நிலையா பெரிய கட்சியா சீமானுக்கு வர. முந்தைய நிலையா? அவரையும் தாண்டி இல்ல சீமானுக்கு அடுத்து நான்காவது நிலை தான். எனக்கு நான்காவது நிலை தான் வருவாருன்ற போல தோணுது. சரி சரி. ரெண்டு இளைஞர்கள் பொதுவா விஜய் பத்தி பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்கல்ல. ஆமா ஆமா, 2 3 ஆஹ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இப்ப இப்ப இருக்கிற நிலைமை, இவங்க இருக்கிற கட்சிகள் நடுவுல கொள்கைக்கான போர் அது மாதிரி எதுவும் இல்லை. வித்தியாசம் அதிமுக வந்தா இப்படி, திமுக 5 வருஷம் நடத்தினாங்க, ஆட்சி நடத்தினாங்க. அவங்க ஆட்சி காலத்துல இப்படி இப்படி இந்த பாலிசியை இது பண்ணாங்க. அதிமுக வந்தா அதை நாங்க மாத்திருவோம், வேற பாலிசியை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்லை. அது மெட்டீரியலாவே இப்ப இந்த யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதல் இருக்கானா, அது நம்ம எப்படி பார்க்கணுன்றதுல ஒரு இது இருக்கு. அவங்க இதெல்லாம் இந்த இந்த லாங்குவேஜை பேசுறாங்களா அப்படின்னா ஒருவேளை இருக்காது. அவங்க இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு தேவை இருக்குல்ல. வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறதுல சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு. 5 வருஷ காலத்துல சம்பளம் பெருசா மாறல, தேவைகள் நிறைய அதிகரிச்சிருக்கு, இன்ஃப்ளேஷன், அது அவங்கெல்லாம் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு.